ஓட்டுநர் சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த பதிவு ஓட்டுநர்களுக்கான பதிவு. கவனமா பாருங்க நண்பர்களே. என்ன தகவல் அப்படின்னு கேட்டா, இன்னைக்கு ஒரு நியூஸ் வந்திருக்கு. அதாவது காவலரை தாக்க முயன்ற டிரைவர் அப்படின்னு பாலிமர் நியூஸ்ல நியூஸ் போட்டிருக்காங்க. தினத்தந்தி பேப்பர்லயும் நியூஸ் போட்டிருக்காங்க. இதே தான் போட்டிருக்காங்க. காவலரை தாக்க முயன்ற டிரைவர். நல்லா கேட்டுக்கங்க. தெளிவான வீடியோ ஃபுட்டேஜ் இருக்கு. யார அடிக்கிறா, யார் மேல தவறு அப்படிங்கிறது. இப்ப இந்த மாதிரி ஒரு நியூஸ் பாலிமர் நியூஸ்லயும் வந்திருக்கு, தினத்தந்திலையும் வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 20-25 நாட்களுக்கு முன்னாடி இந்த கடலூர் பகுதிகளில் லாரியில போறவங்க வர்றவங்க அவங்க கிட்ட வழிபறி பண்றாங்க அப்படின்னு சொல்லி என்கவுண்டர்ல ஒரு 3 பேரை சுட்டு கொண்டதா ஒரு நியூஸ் நம்ம பார்த்தோம். நியூஸ் தான் பார்த்தோம். அப்ப ஒரு கேள்வி அந்த இடத்துல எழுது. கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோ ஃபுட்டேஜை மாத்தி போட்டிருக்காங்க நியூஸ்ல இந்த மாதிரி. அப்ப அங்க நடந்த என்கவுண்டர், அந்த இறந்த நபர்கள் உண்மையிலேயே வழிபறி பண்ணினவங்களை தான் கொன்னாங்களா, இல்ல வேற நபரை கொண்டுட்டு லாரி டிரைவர்களுக்காக வழிபறி பண்ண நபர்களை நாங்க என்கவுண்டர் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நியூஸ் போட்டிருக்காங்களா அப்படின்ற சந்தேகம் இந்த இடத்துல வருது. ஏன்னா இந்த இடத்துல காவல்துறைக்கு சப்போர்ட்டா பிரஸ் நிக்குது, மீடியாவும் நிக்குது. அப்ப அந்த இடத்துலயும் காவல்துறைக்கு சப்போர்ட்டா நிக்காதுன்ற சந்தேகம் ஏன் எழும்பாது அப்படின்ற கேள்வி வருது நண்பர்களே. நீங்களே யோசிச்சு பாருங்க. கண்ணுக்கு முன்னாடி வீடியோ ஃபுட்டேஜ் இருக்கு. அந்த வண்டியில இருக்கிற வீடியோ ஃபுட்டேஜ் அந்த ஓனர் தான் எடுத்தே கொடுத்திருக்காரு. அதையே போட்டு மென்ஷன் பண்ணி அதுல காவலர் தான் ஒரு ஓட்டுநரை அடிக்கிறாரு, ஆம்பளையா இருந்தா இறங்கி வாடாங்கிறாரு. அவர் பேசுற வார்த்தைகள்லாம் அந்த வீடியோவிலே பதிவாயிருக்கு. ஒரு டிரைவரா வாடா அப்படின்னு கூப்பிடுற அளவுக்கு ஒரு காவலர் இருக்காரு. அவ்வளவு தெளிவான ஒரு வீடியோவைய காவலரை தாக்க முயன்ற டிரைவர் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறத முதல்ல நாம புரிஞ்சுக்கணும். அப்ப யாருக்கு துணை போறா? அதிகார வர்க்கமும் பிரஸ் மீடியாவும் அவங்களுக்கு துணையா நிக்குதா? அப்ப சாமானிய மனிதனுக்கு யாருமே துணைக்கு இருக்க மாட்டாங்களா அப்படின்ற கேள்வி இந்த இடத்துல வருது. அதாவது உண்மையிலேயே சந்தோஷப்பட்டோம். எப்படி சந்தோஷப்பட்டோம் அப்படின்னா, லாரி டிரைவர்களை தாக்குற நபர்களை காவல்துறை சுற்றுக்காங்க, இனிமேல் நாம நிம்மதியா இருக்கலாம்டா சாமின்னு பெருமூச்சு விட்டோம். காவல்துறை மேல அவ்வளவு ஒரு மரியாதை நமக்கு வந்துச்சு. ஆனா இன்னைக்கு நடந்திருக்கிற சம்பவத்தை பார்க்கும்போது பயமா இருக்கு. அன்னைக்கு காப்பாத்துனதா சொன்ன அதே காவல்துறை இன்னைக்கு ஒரு ஓட்டுநரை, தவறே இல்லாத ஒரு ஓட்டுநரை அடிக்கும் போது அப்ப நம்ம பாதுகாப்பா இருக்கமா, பாதுகாப்பு இல்லாம இருக்கமா அப்படின்ற ஒரு சந்தேகம் வருது. இதுல எதை நம்புறது, எது உண்மை? காவல்துறை ஓட்டுநர்களுக்கு பாதுகாப்பா இருக்கா, இல்ல ஓட்டுநர்களை கொத்தடிமைகளை அடிக்கிறதுக்கு மட்டும் பயன்படுத்துதா அப்படின்ற கேள்விக்குறி வருது.